நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயம். எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம். உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜகணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் மகர ராசியில் பிறந்த நண்பர்களே, நல்ல குணத்தோடு வாழ்றவனுக்கு கிடைக்கிற மதிப்பும் மரியாதையை விட நிறைய பணத்தோட இருக்கிறவனுக்கு தான் அந்த மதிப்பு மரியாதை கிடைக்கும். ஆனா அப்படிப்பட்ட நல்ல குணம் படைத்தவனுக்கு நிறைய கையில பணம் கிடைச்சா எப்படி இருக்கும், நிறைய அளவு பதவி கிடைச்சா எப்படி இருக்கும், அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு தான் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு கிடைக்க போகுது. தைரிய லட்சுமியால் நடக்க போகும் தரமான சம்பவம். கிட்டத்தட்ட ஒரு 30 வருடங்கள் கழித்து உச்ச சுக்கரனோடு இணைய போகும் சனி பகவான். இதனால நடக்க போகின்ற பலனைத்தான் இன்றைய பதில பார்க்க போறோம். பதிவை ஃபுல்லா பாருங்க. இல்லை நம்ம சேனல்ல ஏற்கனவே மகர ராசியில பிறந்த உங்களுக்கு 2020 வருடத்தினுடைய புத்தாண்டு பலன் மற்றும் சனிப்பயிற்சி பலன் பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலை போய் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட இருக்கிற பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆல் ஆப்ஷன் தவறாம செலக்ட் பண்ணிச்சுங்க. அப்படின்னா தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். மகர ராசியில் பிறந்த நண்பர்களே, மகர ராசி ராசிநாதனே சனி பகவான் தான். 2ஆம் வீடான கும்ப ராசியில் அவர் அமர்ந்திருக்கிறார், ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். மார்ச் 29 இந்த சனிவனுடைய பயிற்சி நடைபெற போகுது. எங்க போறாரு? மீன ராசிக்கு போறாரு. உங்களுடைய மகரத்திற்கு அது 3ஆம் வீடாக அமையுது. அங்க ஏற்கனவே ராகு மற்றும் சுக்கிரன் இருக்கிறார்கள். சுக்கிரன் உச்ச நிலையில இருக்கிறார்கள். எந்த வருடமும் இல்லாத அளவுக்கு இந்த வருடம் சுக்கிரபான் ரொம்ப நாள் அங்க இருக்க போறாரு உச்ச நிலையில. காரணம் என்ன அப்படின்னா, மார்ச் 2 வக்ரம் அடைகிறாரு, ஏப்ரல் 13 வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. அதன் பின்பு மே மாசம் முடிகிற வரைக்கும் அவர் மீனராசிலேயே உச்ச நிலையை தொடர்ந்து அதுக்கப்புறம் பயிற்சி அடைஞ்சு மேசராசிக்கு போறாரு. அப்போ மார்ச் முதல் மே மாதம் முடியும் வரை இந்த சனியோடு இணைய போகிறார் இந்த சுக்கிர பகவான். பொதுவா அந்த ஜோதிடத்துல சனி சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டால் மகாலட்சுமி யோகம் உருவாகும். அதனுடைய அடிப்படையில் பல ராசினருக்கு பணம் செல்வாக்கை அள்ளி கொடுப்பார்கள் இந்த 2 கிரகங்களும் சேர்ந்து. அது எந்த ஸ்தானம் அப்படின்றத அதை முக்கியமா பார்க்க வேண்டியது இருக்கு. அதுல உங்களுக்கு மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு 3ஆம் வீட்டுல இந்த சனி மற்றும் சுக்கிரனுடைய சேர்க்கை ஏற்படுகிறது. அதனால தைரியலட்சுமி யோகம் கண்டிப்பா உங்களுக்கு இருக்க போகுதுங்க. ஸோ இதுவரை எடுக்காத ஒரு முடிவை துணிந்து தைரியத்தோடு எடுக்க போகிறீர்கள். ஸோ இந்த விஷயத்துல நிறைய விஷயத்துல நடக்கக்கூடிய இந்த வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள், எதிரிகள் ரொம்ப பெரிய பெரிய இடத்துல கூடிய எதிரிகளை எதிர்த்து நிற்க போகிறீர்கள். ஸோ துணிவே ஒருவனுக்கு துணை என்று சொல்வார்கள். அது மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இப்போ துணையா இருக்க போகுது. ஸோ அப்படி எதிர்த்து நின்று போராடுதல் என்ன கிடைக்கும் அப்படின்னா, பெருமளவு நீங்கள் எதிர்பார்த்த சொத்து பங்கா இருக்கலாம், அல்லது பதவி வாய்ப்பா இருக்கலாம், அல்லது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய உங்களுடைய திருமண வாழ்க்கையாக இருக்கலாம். ஸோ அப்படி திருமண வாழ்க்கை மற்றும் தொழில், வேலை அல்லது பதவி நிமித்தமான உங்களுடைய தைரியமான முடிவுகள் இந்த மே மாதத்திற்குள் எடுக்க வைக்கின்ற இந்த 2 கிரகங்கள். ஸோ அதனால் மாறப்போகும் உங்களுடைய வாழ்க்கை. ஸோ அதன் மூலமாக கிடைக்க போகும் பணம், செல்வாக்கு, கௌரவம், பெயர்ப்புகள் இவ அனைத்தும் கிடைக்க போகுது. இதுல இடமாற்றம் தைரியமா மகர ராசிக்காரங்களுக்கு இந்த வேலை விஷயத்துல இடமாற்றம் ஏற்படும். ஸோ அந்த இடமாற்றம் தைரியமா பயன்படுத்திக்கலாம். இந்த 3ஆம் வீடு தைரிய வீரிய விஜயஸ்தானம். விஜயம்னா காரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அப்போ விளையாட்டு போட்டியிலிருந்து ஆரம்பிச்சு ஸோ தேர்வு, அரசாங்க தேர்வு வரைக்கும் தொட்டதிலெல்லாம் வெற்றிகள் குவியும். ஸோ இதுவரை பல வருஷமா ஒரு வெற்றிக்கு நீங்க வெயிட் பண்ணிட்டே இருப்பீங்க இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட அந்த வெற்றி அப்படின்றது கிடைக்கணும்னு ஒரு விஷயத்துல அந்த விஷயத்தில் இந்த வருடம் மே மாதத்திற்குள்ளாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைத்தே தீரும். அதுல எந்த மாற்று கருத்து. கூட பிறந்த சகோதர சகோதரிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும். அதே சிற்றின்ப சுகம் சொல்லக்கூடிய தாம்பத்திய உறவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகும். அதாவது உங்க வாழ்க்கை துணையோடு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகும். ஸோ அவங்களோட காதல் அந்நுண்ணியம் மீண்டும் நல்ல முறையில் இந்த உறவுகள் இருக்கும். மேலும் இந்த குழந்தை பாக்கியம் பெற விஷயத்தில் இருந்த தடை, பிரச்சனை, குறைபாடு அது சரியாகி அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு யோகம் நிறையவே இங்க இருக்கு. மேலும் இந்த 3ஆம் வீட்டுல ராகு சேர்ந்துதான் இருக்கிறாரு. அப்போ புதிய நபர்கள், புதிய உறவுகள் கிடைப்பதற்கு யோகங்கள் உண்டு இந்த மகர ராசியில பிறந்தவங்களுக்கு. ஸோ மாற்றம் என்பது வீடு மாற்றம், இந்த வேலை மாற்றம், இல்லை தொழில் மாற்றம், அல்லது சில பேர்த்துக்கு உறவுகளே மாறும். ஸோ அப்படிப்பட்ட மாற்றம் ஏற்படும். புதிய உறவுகள் கிடைக்கிறதுக்கு யோகங்கள் இங்கே இருக்குது. ஸோ இந்த ஒரு நேரத்துல மகர ராசிக்கு நான் செய்ய வேண்டியது, கண்டிப்பா எந்த ஒரு வாய்ப்பு கிடைத்தாலும் அதுல கொஞ்சம் ரிஸ்க் இருக்கும், ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படின்னு நீங்க பயப்பட வேண்டாம். களம் இறங்கி பாருங்கள். களம் இறங்கினால் கண்டிப்பா கரை சேர்ந்து விடுவீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில ஒட்டுமொத்த பிரச்சனை தீரக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மே மாதத்துக்குள்ள உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பல வருட பிரச்சனை இந்த வருடம் இந்த மே மாதத்துக்குள் தீரும். நீங்க செய்ய வேண்டிய துணிவோடு இறங்குங்க. அந்த பிரச்சனையை எதிர்கொள்ளுங்க. அதே போல
மிகப்பெரிய அளவு அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய நட்பு வட்டாரம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பெரிய பெரிய பதவியில் இருக்கக்கூடியவங்க, அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பழக்க வழக்கம் கிடைக்கும். ஸோ அதுக்கு கொஞ்சம் அஞ்ச வேண்டாம். ரெண்டாவது, அந்த பதவி வாய்ப்பு கூட உங்களுக்கு கிடைக்கலாம். முக்கியமாக ஒரு கம்பெனிகளில் ஒரு முக்கிய பொறுப்பாளராக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ முக்கியமாக தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ அதில் எந்த விதமான தயக்கமும் வேண்டாம். ஸோ உங்கள் பக்கம் உங்களுக்கு திறமை, குணம் ரெண்டும் உங்களுக்கு இருந்து கூட இருந்து காப்பாற்றும். ஸோ அதனால் தைரியமாக மகராசிக்காரங்க இருக்கலாம். மேலும் இந்த சனி சுக்கிரன் சேர்ந்தால் 3ஆம் இடத்துல சேர்ந்தா இந்த சிறுதூர பயணம் செய்யக்கூடிய 2 வீலர் கார் வண்டி வாகன யோகங்கள் உண்டு. ஒன்று அதை மாற்றுவீங்க, இல்லை புதுசாக வாங்குவீங்க. ஸோ அதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. அதே போல எதிர்பார்த்த ஒரு செய்தி, நல்ல ஒரு செய்தி வந்து சேரும். சரிங்களா? அதே போல இந்த தகவல் தொடர்பு துறை, டிரான்ஸ்போர்ட், போக்குவரத்து துறை, ரயில்வே டிபார்ட்மெண்ட், ஸோ டிரான்ஸ்போர்ட் போன்ற துறைகளில் வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்க அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும். இல்லை அதை சார்ந்து நான் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த தொழிலில் நல்ல வித யோகங்கள் உண்டு. இல்லை இந்த கவர்மெண்ட் வேலை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட், இந்த போஸ்ட் ஆஃபீஸு மற்றும் தகவல் தொடர்பு துறை, இந்த ஐடி டிபார்ட்மெண்ட், இதுங்களுக்குலாம் யோகங்கள் அதிகமான முறையில் உண்டு. ஸோ அதுலலாம் உங்களுக்கு நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கும், பணம் செல்வாக்கு கிடைக்கும். இது போக கமிஷன் அடிப்படையில் நான் ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேங்க, அந்த வேலை எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுனா, அந்த வியாபாரம் எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுனா எனக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்குங்க, ஆனால் கொஞ்சம் ரிஸ்க்குங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டீங்கன்னா அந்த வியாபாரத்தில் நல்ல ஒரு கமிஷன், நல்ல ஒரு லாபம் உங்களுக்கு கிடைக்கும். பண்டமாற்று முறை, அதாவது ஒரு பொருளை ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய அந்த வியாபாரம் உங்களுக்கு நல்ல விதத்தில் லாபங்கள் கொடுக்கும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் சொல்லுவாங்க. ஸோ அது நல்ல விதத்தில் ஒரு லாபம் கொடுக்கும். இந்த நேரத்தில் ஷேர் மார்க்கெட்டு, இந்த ட்ரேடிங்கு, கிரிப்டோ கரன்சி இதன் மூலமாக லாபங்கள் பார்க்க வாய்ப்பு உண்டு. சில மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மறைமுகமான இல்லீகல் பிஸ்னஸ் கொஞ்சம் லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதுக்கு எல்லாமே சான்சஸ் இருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலும் அதிரடியான திருப்பங்களும் எதிர்பாராத வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ சரியா பயன்படுத்தினா கண்டிப்பா மகர ராசிக்காரங்க சிகரம் தொடுவது உறுதி. ஸோ ஆள் பாது ஆடை பாதுன்னு சொல்லுவாங்க இந்த சமூகத்துல. ஸோ உங்களுடைய குணத்தை விட உங்க கையில் இருக்கக்கூடிய பணத்துக்கு தான் மதிப்பு அதிகம். ஸோ நீங்க என்ன பதவியில் இருக்கீங்க, என்ன பணத்தில் இருக்கீங்க, என்ன வேலை பார்க்குறீங்க, என்ன தொழில் பண்றீங்க, இதைத்தான் முக்கியத்துவம் கொடுக்கும் இந்த சமூகம். அப்படிப்பட்ட சமூகம் உங்களுக்கு இப்போ வாய்ப்பையும் கொடுக்கும். தெளிவா புரிஞ்சுங்க. ஸோ அந்த வாய்ப்பை கொடுப்பதும் அதே சமூகம் தான். அந்த வாய்ப்பை கொடுத்து அந்த அந்தஸ்தை உங்களுக்கு கிடைக்க வைக்கும். ஸோ இந்த ஒரு காலகட்டம் மிஸ் பண்ணிடாம பயன்படுத்திங்க. ஸோ நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று தாங்க. இந்த ராகு, சனி, சுக்கிரன், இந்த 3 கிரக சேர்க்கை, இல்லை சனி சுக்கிரன் சேர்க்கை இந்த 3ல ஏற்படுது. அப்போ தேவையில்லாத காதல் சமாச்சாரம், தேவையில்லாத வாக்குவாதங்கள் இதெல்லாம் தவிர்த்தா நல்லது. ஒருத்தனுக்கு காரியம் பெருசா வீரியம் பெருசா அப்படின்னு பார்க்கும்போது இந்த காரியம் தான் பெருசு அப்படின்றத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கங்க. காரியத்தை மட்டும் கண் போல இருந்து சாதித்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு நல்லது. காற்றுள்ள போது தூற்றிக்கொள் என்று சொல்வார்கள். உங்க பக்கம் காத்து வீசுது, பயன்படுத்திங்க, விட்டுறாதீங்க. சரிங்களா? மேலும் சனி சுக்கிரன் சேர்க்கை, அதனால பெருமாளுடைய, விஷ்ணு பகவானுடைய வழிபாடுகள் சனிக்கிழமை அன்னைக்கு பண்ணிக்கிங்க. மேலும் நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நல்லது, நாம் இன்றைய மகர ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்ப்போம். நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல் என்ற ஆப்ஷனையும் தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாயம். எல்லாம் வல்ல ஸ்ரீ பாரகியம்மன் திருவடி சரணம்.